வணக்கம்மா. இன்றைக்கி நம்ம ஜூட் கெசட் வச்சு தைக்கிறத பற்றி சொல்ல போகிறேன். போன வீடியோவில் ஜூட் பவுச்சு பென்சில் பவுச்சு செய்கிறது எப்படி அப்படின்றத பற்றி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் நம்ம கெசட் வச்சு எப்படி தைக்கலாம் அப்படின்றத சிம்பிளான மெத்தடில் நான் சொல்லி கொடுக்குறேன். நம்மளுடைய சேனல் காஸ் அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனலில் இந்த ஜூட் பேகு எப்படி ஒவ்வொரு விதமாக தைக்கிறத பற்றி நான் தொடர்ந்து வீடியோக்கள் நான் போடுறேன். நீங்கள் பாருங்கள். இது தான்ப்பா அந்த ஹாஃப் கெசட் ஜூட்டோட அளவுகள். மெயின் பீஸ் 10க்கு 28. இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மெயின் பீஸு. 10க்கு 28 நான் ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். அடுத்து ஹாஃப் கெசட்டு. இது தான்ப்பா, இது நேச்சுரல் கலர் ஹாஃப் கெசட்டு. இந்த அளவு நீங்கள் 6க்கு 9 எடுத்துக்கோங்க. அடுத்து ஹேண்டில் 13 இன்ச்சஸ் 2 வேணும். இது இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இதோட அளவுகள் இது தான். இதை கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுகளை நீங்கள் கட் பண்ணி நான் சொன்ன மாதிரி தைச்சு பாருங்கள். உங்களுக்கு அழகான ஒரு பேக் வரும். நீங்கள் வீட்டிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அளவுகள் நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ வாங்க எப்படி தைக்கலான்றதை பற்றி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த ஹாஃப் கெசட் இருக்குல்ல, இதை நம்ம ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்கப்பா. ஒரு சைடு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. 2 கெசட்லேயும் ஒரு ஸ்டிச் இந்த மாதிரி நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரியே மடித்து ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்கப்பா. போட்டுட்டு அந்த நூலை கரெக்டாக நீட்டாக கட் பண்ணி விட்ருங்க. பிசுறு இல்லாமல் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, எங்களுடைய கம்பெனி பிராண்டோட நேம், அந்த காஸ் அப்படின்ற நேம் லேபிள் அடித்து வச்சுருக்கோம்ப்பா. அதை இந்த பேக்கில் நான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த இடத்துல சென்டராக வச்சு நான் இந்த காசுன்ற பேரை, இந்த லேபிளை ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு நேம் இது பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி லேபிள் வச்சுருந்தீங்கன்னா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பேசிக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது இது தேவைப்படாது. அப்புறம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிறது நல்லதுப்பா. நமக்குன்னு ஒரு நேம் வேணும்ல, நம்ம பேர் நிற்கணும்ல, அதுக்காக இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி லேபிள் அடித்து நம்ம வச்சுக்கலாம்ப்பா. துணியில் தான் அந்த லேபிள் இருக்கும் நான் அடிச்சிருக்கேன். அதனால் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டிக்கர்லாம் கிடையாதுப்பா. அது கிளாத்து. அந்த லேபிள் நான் வைக்கிற லேபிள் கிளாத்து. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ என்ன செய்யணும்னா, அந்த கெசட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோல்டு பண்ணி நீல வாக்கில் ஃபோல்டு பண்ணணும். அதாவது ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடு ஃபோல்டு பண்ணி அந்த சென்ட்ரு பாயிண்டில் ஒரு சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணிக்கணும், மார்க் பண்ணுறதுக்காக. நீங்கள் இல்லை நான் ஒரு பென்சில் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது நான் சிஸ்ஸர் வச்சு சின்னதாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன், ஒரு அடையாளம் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், கெசட்டில் உள்ள வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மெயின் பீஸ்க்கு வந்திருக்கோம். மெயின் பீஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மேல் பக்கம் இருக்குல்ல, 2 சைட்லேயும் நம்ம அளவுகள் குறிக்க போகிறோம். இங்கே மேலேருந்து 1 இன்ச்சுப்பா, 1 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் கரெக்டாக 1 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு ஒரு நீளமாக அப்படி மடித்து ஃபோல்டு பண்ணி விட்டுக்கோங்க, 1 இன்ச்சு. இப்போ சென்ட்ரு பாயிண்ட்டு குறிக்கிறோம். சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் 2 இன்ச்சஸ், அந்த பக்கம் 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறோம். இது எதுக்கு அப்படின்னா, ஹேண்டில் வச்சு தைக்கிறதுக்காக இது மார்க் பண்ணுறோம். அதே மாதிரியே அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் இதே அளவுகள் தான். இந்த பக்கம் 1 இன்ச்சு, அந்த பக்கம் 1 இன்ச்சு குறிச்சிட்டு சென்ட்ரு பாயிண்ட்டு அங்கே குறித்த மாதிரியே தான்ப்பா இங்கேயும் இந்த பக்கம் அதே மாதிரி சென்ட்ரு பாயிண்ட்டு குறிங்க. குறிச்சிட்டு இந்த பக்கம் 2 இன்ச்சஸ், அந்த பக்கம் 2 இன்ச்சஸ் அளவுகளில் நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம். உங்களுக்கு தெரியணுன்றக்காக தான் நான் டார்க் கலர் எடுத்திருக்கேன். நான் மார்க் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
ரொம்ப ஈஸி தான்ப்பா. இதில் நீங்கள் கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இந்த ஒரு சின்ன ஒரு பேக் நம்ம தைக்கலாம். இப்போ ஹேண்டில் வந்து நான் வைக்கிறேன் பாருங்களேன், இந்த பக்கம் வந்து தைக்காதீங்கப்பா. இந்த பக்கம் வச்சு தைக்கக்கூடாது. அந்த ஜூட் இருக்குல்ல, இந்த சைடு தான் வைக்கணும். வச்சு அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அந்த 1 இன்ச்சு குறிச்சிருக்கோம்ல, 2 இன்ச்சஸ் அளவு, அதில் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு அதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் எடுத்து இன்னொரு அளவில் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச்சு போட்டுக்கணும். ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போடுறோம், அவ்வளோதான். அது ஈஸியாக ஏறி இறங்கிரும். இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டு அந்த 1 இன்ச்சு குறிச்சிருக்கோம்ல, அதை அப்படியே ஃபோல்டு பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா அந்த கைப்பிடி மேலே வந்துடும். வந்துருச்சா? அவ்வளோதாம்மா. இப்போ இதில் ஒரு ஸ்டிச்சு போட்டுக்க போகிறோம். இப்போ ஒரு பக்கம் நம்ம கைப்பிடி வச்சது முடிஞ்சிருச்சுப்பா. இந்த பக்கம் ஒரு சைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை நூலை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அதே மாதிரி அடுத்த பக்கமும் நம்ம தைக்க போகிறோம். இங்கே எப்படி தைச்சோமோ அதே தாம்மா. ஹேண்டில் இப்படி வச்சு மார்க் பண்ணியிருக்க இடத்து மேலே வச்சு ஒரு ஸ்டிச்சு, நூலை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த 1 இன்ச்சு குறிச்சிருக்கோம்ல, அதே மாதிரியே மடிச்சிங்கன்னா அழகாக வந்துடும். இப்போ இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச்சு போட்டு முடிக்க போகிறோம். ஓகேம்மா, அவ்வளோதான். 2 பக்கம் ஹேண்டில் வைக்கிற வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம இதில் கெசட் தான் ஜாயின் பண்ணணும். கெசட் ஜாயின் பண்ணிட்டோன்னா ஒரு பேக்கு ரெடி ஆயிடுச்சுமா. இதை வந்து சென்டராக வச்சு மடிச்சுக்கோங்க. ஒரு ஃபோல்டு நெட் நீளமாக மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடித்தா போதும். மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே மடிச்சுக்கோங்கப்பா. மடிச்சுட்டு அந்த ஹாஃப் கெசட் இருக்குல்ல, அதில் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. நம்ம இதில் சென்டரை குறிச்சிருக்கோம்ல, அதையும் இதையும் ஒன்றா வைக்கணும். அதாவது கெட்ட பக்கம் கீழே இருக்கணும், நல்ல பக்கம் மேலே இருக்கணும். அது மேலே இன்னொரு மடிப்பு நம்ம இப்போ மடிக்க போகிறோம். சென்டரை கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இன்னொரு ஃபோல்டு பண்ணுறோம் நம்ம. இப்போ இது இன்னொரு ஃபோல்டு பண்ணிட்டோமா. இப்போ வெளியிலேருந்து அப்படியே ஸ்டிச் போட்டு உள்ளே கொண்டு வந்து மறுபடியும் வெளியில் வந்து நிப்பாட்டிடணும்ப்பா. வெளியில் கம்ப்ளீட்டாக வரக்கூடாது. அந்த ஜூட்டில் ஊசியை இறக்கி நிப்பாட்டணும். தெரியுதா நான் திருப்புறது? அப்படி வந்து கிராஸாக வந்து ஊசியை உள்ளே இறக்கிட்டு நிப்பாட்டிக்கணும். நிப்பாட்டிட்டு இந்த ஃபோல்டு நல்லா மடித்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஈஸி தாம்மா. இப்போ என்ன செய்யணும், இன்னொரு கை வச்சு இந்த கெசட் இருக்குல்ல, அதை அப்படியே இழுங்க, வந்துடும். ஏன்னா ஊசியில் தான் அது நிற்கிது. ஈஸியாக வந்துடும். வந்துருச்சா? இப்போ அது மேலே இன்னொரு அந்த ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுறணும்ப்பா. அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு கரெக்டாக தெரியணுன்றக்காக நான் இன்னொரு தடவை காட்டுறேன். எப்படி கிராஸாக வந்துட்டு அந்த மடிப்பை வந்து நல்லா மடிச்சுக்கோங்க. மடித்து விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படியே வெளியே வந்துடுங்கப்பா. வெளியில் வரும்போது முடிக்கிறப்ப 2 ஸ்டிச் போட்டு முடிங்க. அவ்வளோதாம்மா. இதே மாதிரி இன்னொரு கெசட் எடுத்து நம்ம ஆப்போசிட் சைடு நம்ம இதே மாதிரி தைக்க போகிறோம். நூலெல்லாம் நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்கப்பா. அப்பப்போ கட் பண்ணிடுங்கப்பா, அப்போ தான் நீட்டாக இருக்கும். இன்னொரு கெசட் எடுத்து இதே மாதிரி தான்ப்பா, இந்த சைடு எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான் அடுத்த சைடும் நம்ம வந்து தைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து பார்க்குறப்ப வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி சில பேருக்கு தோணலாம். ஆனால் இது வந்து தைக்கிறது ரொம்ப ஈஸிம்மா. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கப்பா. முடியாது அப்படின்னு லேடிஸ்னால் எதுவுமே கிடையாதுப்பா. நம்ம பெண்களால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் ட்ரை பண்ணுவோம். வீட்டில் வந்து நேரத்தை வீணாக ஃபோன்லேயோ இல்லை நம்ம டிவி பார்த்துட்டு அப்படி பொழுதுபோக்குறதுக்கு இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு வருமானம் கிடைக்கும்ப்பா. நீங்கள் ஆர்டர் எடுத்து அழகாக நீங்கள் பண்ணலாம்.
நம்ம பெண்களால் சும்மா இருக்கோமே அப்படின்னு இல்லாமல் நானும் வேலை செய்கிறேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம் இல்லையா? அதுக்காகத்தான்ப்பா. ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி தான்ப்பா அடுத்த சைடும் இந்த மாதிரி மடித்து கெசட் இழுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதில் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து ஒரு தையல் போட்டுக்க போகிறோம். நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் வந்து உங்களுக்கு நிறையா சொல்லித்தரேன்ப்பா. நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை என்கிட்ட மிஷின் இல்லை, என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குது, அவங்க வச்சுட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து ப்ளவுஸு, சுடிதார் இந்த மாதிரி தைச்சி கொடுத்துட்ருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அதில் வருமானம் பத்தாமல் இருக்கலாம். மேற்கொண்டு என்ன பண்ணுறது அப்படின்றத பற்றி யோசிச்சுட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற விதமாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். இந்த மாதிரி பார்த்து அவங்களும் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் தச்சு கடைகளுக்கு கூட உங்கள் பக்கத்தில் இருக்கிற கடைகளில் கூட நீங்கள் வந்து கொடுத்து அதன் மூலமாக ஒரு வருமானம் கிடைக்கும்ப்பா. விசேஷ வீடுகள் இருக்கும்ல, அந்த மாதிரி விசேஷ வீடுகளில் கூட நீங்கள் வந்து ஆர்டர் எடுத்து தாம்பூலப்பை இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் தைச்சி கொடுக்கலாம். நான் உங்களுக்கு அதையும் கூட எப்படி தைக்கிறதுன்றதை அடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன். ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். கண்டிப்பாக நான் வந்து பெண்கள் வந்து வீட்டில் வந்து சும்மா இருக்கக்கூடாது, அவங்களுக்கு ஒரு வருமானம் வரணும் அப்படின்றது நோக்கத்தோடு தான்ப்பா நான் வந்து இது உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கும் நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நான் இதை செய்கிறேன். நான் ஏதாவது தப்பாக நான் செய்கிறதுல உங்களுக்கு பிடிக்கலைன்னா தயவு செஞ்சு இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்கம்மா. இது எனக்கு தேவைப்படும், இது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்றவங்க தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கப்பா. இல்லை இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தயவு செஞ்சு நம்ம இதை வந்து பார்க்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது எனக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்றவங்க பார்த்து கற்றுக்கோங்கப்பா. அதே மாதிரி எல்லா பக்கமும் நம்ம வச்சு தைச்சிட்டோம். இதுவும் வச்சு அதே மாதிரி நம்ம மடித்து தைக்கிறோம்ப்பா. இதே மாதிரி அவ்வளோதாம்மா. எல்லா நூலையும் ஏதாவது பிசிறி எக்ஸ்ட்ராவாக இருந்தால் அதெல்லாம் நீட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் பேக்கு பார்க்க நல்லாயிருக்கும். நம்ம வந்து பேக்கில் வந்து ஃபினிஷிங் வந்து தையல் நீட்டாக இருக்கணும். அந்த நூலெல்லாம் பிசுறெல்லாம் இல்லாமல் இருந்தாலே பார்க்க அழகாக இருக்கும்மா. அவ்வளோதான், நம்ம வந்து பேக்கை தைச்சி முடிச்சிட்டோம்ப்பா, கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கம்மா. தேங்க்ஸ்ப்பா. நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். தொடர்ந்து உங்களை தேங்க்யூம்மா.